இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. பெலிஸ்தியர்கள் கைப்பற்றியிருந்த பட்டணங்கள், எப்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த பெலிஸ்தியரின் கை ஓங்கி கொண்டிருந்த காலத்துல கர்த்தர் இந்த கிரியைகளை செய்கிறார். இஸ்ரவேலர்கள் எதெல்லாம் பெலிஸ்தியர்கள்ட்ட தங்களுடைய பட்டணங்களை இழந்திருந்தாங்களோ அந்த பட்டணங்களை ஆண்டவர் திரும்ப கிடைக்க செய்தார். இதே தேவன் இன்றைக்கும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய, உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு பாத்தியப்பட்ட, உங்களுடைய உரிமைக்கு உகந்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு சத்துருட்ட இருக்கு. ஆனா இதை நான் தான் நியாயப்படி அனுபவிக்கணும், ஆனா அது என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. என்கிட்ட அந்த சத்துரு ஆதிக்கம் செலுத்தி அதை எடுத்ததுனால மறுபடியும் அதை என்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கிடைக்கும்படி செய்வார். பட்டணங்களையே திரும்ப கிடைக்க செய்த ஆண்டவர் இடத்த கிடைக்க செய்ய மாட்டாரா? வீட்டை கிடைக்க செய்ய மாட்டாரா? பணங்களை கிடைக்க செய்ய மாட்டாரா? நகைகளை கிடைக்க செய்ய மாட்டாரா? பத்திரங்களை கிடைக்க செய்ய மாட்டாரா? இழந்து போன வேலையை கிடைக்க செய்ய மாட்டாரா? உங்களுடைய சுதந்திரம் என்று அறியப்படுகிற உங்களுடைய நன்மைகளை ஆண்டவர் திரும்ப கிடைக்க பண்ண மாட்டாரா? கண்டிப்பா கிடைக்க பண்ணுவார். நீங்க எதையும் சத்துரு எண்ணந்து பறிச்சுட்டான், அதனால நான் இதெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் விட மாட்டார். தாவீதின் இடத்திலிருந்து அமலேக்கியர்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் அவன் இழந்ததுல ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதே போல சத்துரு பறித்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உங்களுடைய உடைமைகள், உங்க சுகம், உங்க சொத்து எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு இந்த நாளிலே தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் இந்த இஸ்ரவேலருக்கு கிடைக்க என்ன காரணம் தெரியுமா? சாமுவேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசி எழுந்து இந்த இஸ்ரவேலர்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பினார், மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தினார். முழு இருதயத்தோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர்களை அர்ப்பணிக்க செய்தார். அதனால இஸ்ரவேலர்கள் கர்த்தர் ஒருவரையே ஆராதித்ததுனால அவர்கள் பெலிஸ்தியர்கள் கையில விட்டு கொடுத்திருந்த, அல்லது பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து பறித்து போயிருந்த அத்தனை பட்டணங்களையும் திரும்ப கிடைக்க ஆண்டவர் உதவியா இருந்தார். தேவ பிள்ளைகளே, நீங்க உண்மையா கர்த்தரை ஆராதிச்சா, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல திரும்பி அகற்ற வேண்டிய அருவருப்புகள், அசுத்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்வீர்களானால் உங்களுடைய நன்மைகள் சத்துருவின் கையில் இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அப்படி அவன் எவ்வளவு காரியங்களை உங்களை விட்டு பறித்திருந்தாலும் எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். பரலோக தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் திரும்ப கிடைத்தது போல எனக்கும் கர்த்தர் தந்து என்னை ஆசீர்வதித்தார்னு ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்க வாய்ப்புகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.